Before we begin our next session, we will have a word of prayer. அடுத்த படிப்புக்குள்ளாக நாம் கடந்து போவதற்கு முன்பாக ஜெபிப்போம். Yes. Why don't you pray? We'll kneel down. ஜெபம் பண்ணுவோம் தலைகளை தாழ்த்தி. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் மத்தியான நேரத்தில் கூட உம்முடைய பாதத்திலே அமரவும், உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. ஒரு வனாந்தரத்தின் அனுபவத்தை எங்களுடைய காதுகள் கேட்கும்போது, எங்களுடைய உள்ளம் விரும்புவதற்கு ஏதுவாக எங்களுடைய உள்ளத்தை நீர் விருத்த சேதனம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்கிற சத்தியத்தை எங்களுடைய காதுகள் மாத்திரமல்ல, இருதயம் ஏற்றுக்கொள்கின்ற இருதய பக்குவத்தை தாரோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். How many of you are really enjoying and enriched by this camp that you are having? Can I see your hands? இந்த நல்ல முகாமுக்கு வந்தோம். இந்த முகாமிலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு உத்வேகம் அடைந்தோம் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய கைகளை வைத்துங்கள். You know, one of the problem, thank you so much. நன்றி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. One of the problem is the more you learn, the more questions you have. இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமாய் நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும் போது அதிகமான கேள்வி நமக்குள்ளாக வருகிறது. I'm sure that when you have heard the previous sessions, you might be having more questions which you never thought about. இதற்கு முன்பு கேட்ட செய்தியை நாம் கொஞ்சம் அசை போடும்போது அநேக கேள்விகள் நமக்குள்ளாக வரும். Next two sessions are very crucial for us. அடுத்து வரக்கூடிய ரெண்டு முக்கியமான செய்திகளும் மிக மிக ஒரு முக்கியமான செய்திகள் நமக்கு. And we hope that in these sessions we'll be able to answer some of the questions that you have. ஏற்கனவே நம்முடைய மனதில் கடந்த ஒரு சில பாடங்களை குறித்த கேள்விகள் இருக்குமானால், இப்பொழுது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் இந்த தலைப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். I want to thank all the camp organizers that they have done wonderful job. இந்த கேம்பை ஆர்கனைஸ் பண்ண அருமையான முன்னின்று நடத்துகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறேன். True, there might be some difficulties, but then we need to understand what they have really gone through in order to make this arrangement. இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு நடத்துறது என்பது எளிதான காரியம் கிடையாது. இப்படி ஒரு கூட்டம் நடத்தும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அந்த நிலையிலும் இதை மிகவும் சிறப்போடு நடத்தி வருகின்ற என் அன்பு பிள்ளைகளுக்காக என் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். You know, each one come from different background and different needs are there. To satisfy all of us, we need a leader like Moses. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுவோம். நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வரோம், ஒவ்வொரு தேவையோட வரோம், ஒவ்வொரு பின்னணியோட வரோம். எல்லாருடைய தேவையும் சந்திக்கிறது மிகவும் கஷ்டம். And I want to thank everyone who has participated. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். You have sung wonderful songs. Some of you have given testimonies, and we really are grateful for that. நல்ல பாடல்களை ஒரு சிலர் பாடினீர்கள், நல்ல சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். ஆண்டவருக்கு அதுக்கு நன்றி சொல்றேன். And we should not forget the unseen ministries that are going on behind the scene. இந்த அருமையான கேம்ப் நன்றாக நடப்பதற்கு இதுக்கு பின்னால கண்ணுக்கு தெரியாம நடக்கின்ற ஒரு ஊழியத்தை நாம் மறந்து விட கூடாது. I may not know them by name, but God sees, and definitely his blessing is on each one. இந்த ஊழியத்தை ஆயத்தப்படுத்தின அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் எனக்கு தெரியல, ஆனால் என் தேவன் அவர்களை அறிந்திருக்கிறார், என் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். I also want to thank the sister. You know, right after the session she brings this special thing with the lime and all that to see that our throats are clear. I'm really thankful for all this ministry that you all have been doing. என் அன்பான சகோதரிக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். நான் பேசக்கூடிய என்னுடைய தொண்டை மிகவும் வெங்கல குரலா கணீர்னு இருக்குன்ட்டு அவ்வப்போது எதையோ ஊத்தி கொண்டு அதை சூடாக்கி கையில கொடுத்து குடுங்கியான்னு கொடுக்குறாங்க. God bless you. We thank you for that. Now let's quickly go on, and because we are little late, but we are going to go through this important session. கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது, ஆனாலும் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். Just to study these eschatological events itself will take almost about 1 to 2 days. இந்த கடைசி நாட்களில் இந்த சம்பவங்களை மட்டும் படிப்பதற்கு குறைந்தது 2 நாட்கள் ஆகும். We are trying to summarize everything so that you will be able to be stimulated to go back and read and learn for yourself. எல்லா காரியங்களையும் சுருக்கி எந்த அளவுக்கு உங்கள் முன்பாக சிறப்பாக சொல்ல வேண்டுமோ அவ்வளவு முயற்சி பண்றேன். திரும்ப வீட்டுல போயிட்டு
ஒரு தூண்டுதலோடு கூட அக்கறையோடு கூட அவைகளை படியுங்கள். I want to read a statement from the inspiration. நம்முடைய தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்த வெளிப்படுத்தலின் ஒரு சில வாசகத்தை வாசிக்கிறேன். It says the events connected with the close of probation and the work of preparation for the time of trouble is clearly presented. அதாவது கிருபையின் வாசல் அடைபடுவதற்கும் வருகின்ற உபத்திரவத்தை சந்திப்பதற்கும் நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதனை தேவன் மிக தெளிவாக அவருடைய சபைக்கு காண்பித்திருக்கிறார். Two things which are clearly given to us is events near to the close of probation and how to prepare. ரெண்டு காரியங்கள், கிருபையின் வாசல் அடைக்கப்படும் போது நடக்கின்ற நிகழ்வுகள் ஒன்று, இரண்டாவது அதை தொடர்ந்து வரக்கூடிய உபத்திரவம். Read the next statement. It says, but multitudes have no more understanding of these important truths than if they had never been revealed. ஆனால் வேதனையான வருத்தமான காரியம் என்னவென்றால், அநேகர் இதை குறித்த அறிவோ உணர்வோ அற்றவர்களாக எப்பொழுதுமே இதை கேட்டிராதவர்களைப் போல தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றார்கள். In other words, even though we have the privilege, there are multitudes that take no interest in learning about these things. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை குறித்த அக்கறையற்றவர்களாக நாம் இருக்கிறோம். Let me also tell you something. Is you know that there are vast number of Christians in this world. நமக்கு தெரியும் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். Each church and probably each denomination have their own understanding of the end time events. ஒவ்வொரு சபையும் இந்த முடிவுகால சம்பவத்தை குறித்து ஒவ்வொரு கோட்பாடுகளை வைத்திருக்கின்றார்கள். And these events are opposite to what has been revealed. ஆனால் உண்மையாகவே சத்தியத்தில் வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கும் மற்ற சபைகள் வைத்திருக்கின்ற கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. How many of you have taken this book? Let me see your hand. இந்த புத்தகம், the science of the No, this one. Can you read that in Tamil? இந்த புத்தகம் கிடைச்சதா? கிறிஸ்துவுடைய அதாவது பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு ரகசியமா எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? How many of you have this book? எத்தனை பேர் இதை படிச்சிருக்கீங்க, வச்சிருக்கீங்க? Yes, I want each one of you to take the copy because in the beginning it tells you the false teaching that is there within the church. தயவு செய்து இந்த புத்தகத்தை எடுத்து வாசிங்க. ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை குறித்து சபைகளில் காணப்படுகின்ற தவறான உபதேசங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் என்ன என்பது விவரமாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You know, from yesterday and last week we have learned, and in fact even in the afternoon we have learned that it is essential for us to go through tribulations and trials to be purified to go to heaven. நேற்றும் இன்னைக்கும் மறுபடியும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு நம்முடைய குணங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு நாம் போவதற்கு ஏதுவாக நமக்கு உபத்திரவங்களும் வேதனைகளும் பாடுகளும் அவசியம். In the divine service and in the morning we have learned about the 144,000. 144,000 பேரை குறித்த ஒரு நல்ல சத்தியத்தை காலையில கற்றுக்கொண்டோம். You know, the teaching is that there are special group of people, 144,000, and suddenly they will disappear and go to heaven without going through the great time of trouble. ஆனால் இன்றைக்கு மற்ற சபைகள் எதை போதித்துக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த 144,000 பேரும் ஒரு விசேஷ ஜனங்கள், அவர்கள் எந்த விதமான உபத்திரவத்தையும் சந்திக்காதபடிக்கு பரலோகத்திற்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது மற்ற சபையினுடைய கோட்பாடு. Is that true or false? நான் சொல்றது பொய்யா சரியா? இன்னைக்கு மற்ற சபைகள் அதைத்தான் போதித்துக் கொண்டிருக்கிறது. But is that teaching from the Bible or not? ஆனா அந்த வேதம் அதை சொல்லுதா? Yes or no? சொல்லுங்க, இந்த வேதம் என்ன சொல்லுது? மறுபடியும் சொல்லணுமா? 144,000 பேரு எந்த வேதனையும் அனுபவிக்காதபடிக்கு பரலோகத்திற்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது மற்ற சபைகள் சொல்லக்கூடிய. Let's read one text before you can answer that. It's found in the book of Acts 14:22.
14:22 அம்மா, 14:22. Yes. Yes, very important. Again, we need to understand, how do we go into heaven? அப்போஸ்தலர் 14:22 ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேக உபத்திரவத்தின் வழியாய் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சீசர்களுக்கு புத்தி சொன்னார்கள். How did the Israelites go to Canaan? Through wilderness or through some kind of a shortcut? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானானுக்கு போனாங்க? வனாந்தரத்தின் வழியாய் போனார்களே ஒழிய பறந்து போகல. In the same way, we must through much tribulations enter into the kingdom of God. அதே போலதான் இந்த உலகத்திலே வனாந்தரத்தின் அனுபவத்தை, உபத்திரவத்தை அனுபவித்தால் ஒழிய பரலோகத்திற்கு போக முடியாது. Now I want you to answer, is the teaching that you escape tribulation true or false according to the word of God? இப்போ தேவனுடைய வார்த்தையை வச்சு சொல்லுங்க, உபத்திரவத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போயிருவோமா இல்ல உபத்திரவத்தின் மத்தியில போணுமா? Yes. Okay, yes. So we need to understand this, and that's the reason why I want you to know how privileged you are. அதனாலதான் மறுபடியும் நான் சொல்றது, நீங்கள் பாக்கியவான்கள், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Now these events that you are going to go through are like a road map for us, what is going to happen, what is happening now, will happen in the future. எனவே இப்பொழுது என்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதனை தெளிவாக நம் ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். I want to read another one. Prophecy is fast fulfilling. தீர்க்க தரிசனமானது மிக வேகமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. Much more should be said about these tremendously important subjects. இந்த முக்கியமான சம்பவத்தை விளக்குவதற்கு அநேகமாய் நாம் நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். The admonition is, great pains should be taken to keep this subject before the people. இந்த வனாந்தரத்தின் அனுபவத்தை குறித்த உபதேசத்தை, சத்தியத்தை கொடுப்பதற்கு அநேக பாடுகளை பட்டு இந்த சத்தியம் கொடுக்கப்பட வேண்டும். Another statement, these things concern our eternal welfare and teachers and students should give more attention to them. இந்த சத்தியம் நம்முடைய நித்தியத்தை தீர்மானிக்கிறபடியினாலே வேதத்தை போதிக்கிற போதகர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் இதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும், இதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். The reason is, which we have already read in Ephesians 6 chapter verse 12, we wrestle not against flesh and blood. ஏன் தெரியுமா? ஏற்கனவே வாசித்தோம். எபேசியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல. But we are wrestling against these powers, the spiritual wickedness in high places. நம்முடைய யுத்த களம் என்பது மனிதனுக்கு விரோதமாய் நிற்கின்ற யுத்த களம் அல்ல, இந்த உலகத்தின் அந்தகார சக்திக்கு விரோதமாக போராடுகின்ற போராட்ட களம். As Jesus sat with his disciples on that mountain, அந்த மலையிலே ஆண்டவர் தன்னுடைய சீசரோடு உட்கார்ந்து உறவாடி கொண்டிருக்கிறார். Jesus said, as it was in the days of Noah, so shall it be. நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். Yesterday we have learned why they did not know about the flood. நேற்று ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். ஏன்? Because they didn't want to believe it. ஏன் தெரியுமா? அவர்கள் அந்த they didn't want to believe it. அதை விசுவாசிக்க அவர்கள் ஆயத்தமா இல்ல. Many times we hear about these things, but because we want to be comfortable in the world, we don't want to believe it. அதே போலதான் இதை கேட்பதை குறித்து நம்முடைய செவிகளை அடைத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்துல சுகமா இருக்கணும், சுகமா வாழணும். Another text that we can see in the book of Luke, the 19th chapter, verse 41 and 42. இந்த லூக்காவின் புத்தகம் 19வது அதிகாரம் 41 42. It says, when he was come near, he beheld the city and wept over it. எருசலேம் நகருக்கு பக்கமாய் அவர் சமீபித்த போது எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். And he said, if thou hast known even this day the things that belong unto thy peace, but they have been hid from your eyes. உனக்கு கிடைத்த இந்த நாளிலேயாவது
உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீர் அறிந்திருப்பாயானால் நலமாயிருக்கும். In other words, Jesus was saying, even if today you come to know, there is still hope. ஆண்டவர் எதை சொல்ல விரும்புறான்னா, அட்லீஸ்ட் இன்னைக்கு நீ கேள்விப்படுகிற இந்த நாள்லயாவது நீ உன்னை ஒப்பு கொடுத்தாயானால் உன் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். Because the days will come upon thee that thine enemies shall cast a trench about thee and compass thee around and keep thee on every side and shall lay thee even in the ground and thy children within thee and they shall not leave in thee one stone upon another. உன் சத்துருக்கு உன்னை நெருக்கி உன் பிள்ளைகளை கல்லின் மேல் தூக்கி மோதியடித்து கொன்று போடுவார்கள். அப்பொழுது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இந்த ஸ்தலம் இடிக்கப்படும் என்பதனை ஆண்டவர் சொன்னார். You know why? The last statement. Let's read Luke 19:44. லூக்காவின் புத்தகம் 19வது அதிகாரம் 44வது வசனம். For one reason Jerusalem will be destroyed. ஒரே ஒரு காரணத்திற்காக எருசலேம் நகரம் அழிக்கப்படும் என்பதனை ஆண்டவர் முன்னறிவித்தார். Let's read verse 44. 44 வாசிப்போம். Why? That reason is given. ஏன் தெரியுமா வாசிப்போம். யா Yes. Yeah, go ahead. The word is already read. Yes, the one reason is because you did not know the time. என்ன காரணம் தெரியுமா? 43வது வசனத்துடைய முதல் பகுதி சொல்லுது, நீ உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியால். Jerusalem was destroyed because they didn't know the time of the visitation. ஏன் எருசலேம் அழிக்கப்பட்டது என்றால் அதற்கு முதல் காரணம் அவர்கள் அதை அறிவதற்கு மனதற்றவர்களாக இருந்தார்கள், அறியாமல் இருந்தார்கள். Same thing can happen to us as a church. அதே போல தாங்க திருச்சபையாகிய நமக்கும் நடக்கும். Another statement, there is nothing so offensive to God or so dangerous to human soul as pride and self-sufficiency. தேவனுக்கு விரோதமான மிகப்பெரிய பாவம் என்பதோ, தேவனுக்கு விரோதமாக மிகப்பெரிய கலகம் என்பதோ நம்முடைய ஆணவமும் நம்முடைய சுயமே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. Of all sins, it is the most hopeless and most incurable. பாவத்திலேயே சுகப்படுத்த முடியாத, குணப்படுத்த முடியாத மிகவும் அபாயகரமான பாவம் எதுவென்றால் சுயத்தை உயர்த்துதல். We'll take an example. You know, Jesus before his crucifixion, he told the disciples about what is going to happen. தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாகவே ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அழைத்து என்ன நடக்க போகிறது என்பதனை தெளிவாக சொன்னார். In fact, he had repeated this again and again, more than 3 times, what is going to happen in Jerusalem. மறுபடியும் 3 முறைக்கு மேல ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார் எருசலேமுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத. What will happen to Jesus? That's what he said. அவருக்கு என்ன நடக்கும் என்பதனை ஆண்டவர் சொன்னார். அவருக்கு என்ன நடக்கும் என்பதனை he told them why he is going to Jerusalem. ஏன் எருசலேமுக்கு போற விளக்குனார். He told them that he will be taken there and be crucified. யூதர்களுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் என்னை சிலுவையில் அடிப்பார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவாக சொன்னார். But yet when the time came, they were not prepared for it. அப்படி இருந்தும் கூட, காலம் வந்தும் கூட சீஷர்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. Let's read that in Mark the 9th chapter and verse 31. மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 31வது வசனம். Yes. So did Jesus tell what is going to happen in the future? அவருக்கு என்ன நடக்க போகிறது என்பதை சீஷரிடத்தில் ஆண்டவர் சொன்னாரா இல்ல மறைச்சு வச்சாரா? Yes or no? சொன்னார். Yes. Were the disciples prepared for it? அவர்கள் அதற்கு ஆயத்தமா இருந்தார்களா? இல்ல. Nobody is answering. Were the disciples prepared for the crucifixion? ஆண்டவருடைய சிலுவை மரணத்திற்கு ஆயத்தமா இருந்தார்களா? No, they were not ready. இல்ல. Why? ஏன் தெரியுமா? Because they were looking for temporal prosperity. ஒரே ஒரு காரணம்,
இயேசு கிறிஸ்து எப்படியாகிலும் ராஜாவாக மாறி விடுவார். அவருடைய ராஜாங்கத்திலே முக்கியமான பதவிகளை பிடிக்க வேண்டும். அதைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். That's the reason why they were not prepared. அதனால இயேசுவுடைய சிலுவை மரணம் அவருக்கு பிடிக்கல, எனவே அதற்காக ஆயத்தமாகல. Another statement, it says, there are many who do not understand the prophecies relating to these days and they must be enlightened. அநேகர் இந்த கடைசி கால சம்பவமாகிய உபத்திரவத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை அறிந்து அதன் நிமித்தம் வெளிச்சத்தை காண்பதற்கு சோர்வுற்றவர்களாக இருக்கின்றார்கள். Let us show these people where we are in prophetic history. தீர்க்க தரிசன காலகட்டத்திலே நாம் எங்கே இருக்கிறோம் என்பதனை அவர்களுக்கு நாம் காண்பிப்போம். And therefore that's what we are going to do, where we are going to show in prophecy where we are. தீர்க்க தரிசன காலகட்டத்திலே நாம் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். Now what you are going to learn here now is something very important which is not plainly written in the Bible where you can immediately go and understand this. வேதத்திலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்ற காரியம், நாம் எங்கே இருக்கிறோம் என்பதனை குறித்த காரியம், அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். You know that Jesus, when he outlined the signs, there are two types of things that we need to know. One is called as the general signs that take place in the world and religious areas. முடிவு காலத்தின் அடையாளத்தை குறித்து ஆண்டவர் அநேக அடையாளங்களை குறிப்பிடுகிறார். அதுல பொதுவான அடையாளங்கள், ஒன்று உலகத்தில் நடக்கும் சம்பவங்கள், இன்னொன்று மார்க்கத்துக்குள்ளாக நடக்கும் சம்பவங்கள். You know, which talks about earthquakes and diseases and all that. These are general signs of his coming. இந்த பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், யுத்தம், இதெல்லாம் பொதுவான அடையாளங்கள். But there are more specific signs of the end time. ஆனா முடிவு காலத்தை குறித்த அநேக அடையாளங்களை ஆண்டவர் தாமே சொல்லி இருக்கிறார். Oh, these things you need to pick it up from the book of Daniel and Revelation and line them up, then only you will understand. இவைகளை தானியேலின் புத்தகத்தில் இருந்தோம், வெளியாகம புத்தகத்தில் இருந்தோம் நாம் ஒன்றின் பின் ஒன்றாக பட்டியலிட்டு அறிந்து கொள்ள வேண்டும். We're also privileged to have the assistance of the spirit of prophecy that clearly defines what is going to happen. இந்த சம்பவங்களை குறித்து தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய காரியங்களையும் இணைத்து படிப்போம் என்றால் அது நமக்கு கடைசி காலத்தை குறித்த ஒரு எச்சரிப்பை கொடுக்கும். So quickly we are going to take our journey to understand one by one these specific signs which are taking place in front of us, but yet we have not awakened spiritually to see these things. நமக்கு முன்பாக நடக்கின்ற இந்த சம்பவங்களை குறித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் நாம் உணர்வடையாமல் இருக்கின்ற இந்த சம்பவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக பட்டியலிட்டு உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே பேச உள்ளங்களை திறந்து வையுங்கள். So I want you to take your booklets that you have. உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த நோட் எடுத்துக்காங்க. And with your pen, I told you to be ready because we are going to study these events and we are going to have a little interaction. கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க போறோம். நோட் எடுத்து வச்சுக்காங்க, பேனாவோட ரெடியா இருங்க. So do you have these booklets? If you don't have, please raise your hand. Some of them will be giving you these booklets. இவைகளை எல்லாம் எழுத போறோம். யார்கிட்டயாவது நோட் இல்ல அப்படினா கையை வைத்துங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். அங்க ஒரு சகோதரி கேக்குறாங்க, பாப்பா கேக்குது, தயவு செய்து. And we want you to, உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்கள், கொண்டு வந்து கையில கொடுப்பாங்க. we want you to write end time events and see that you have a blank page. முடிவு கால நிகழ்வுகள், இங்க ஒரு வெறுமனமே ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So the first step, is it easy or difficult? முதல் ஸ்டெப் ஈஸியா கஷ்டமா? To open the book and keep a blank page. இது கஷ்டமா? அந்த நோட்டை திறந்து அந்த blank பக்கத்தை எடுத்து திறந்து வைக்கிறது கஷ்டமா ஈஸியா? Is easy, okay. திறந்து தயவு செய்து. So in our study we'll start from that which is easy to that which is little difficult. இப்போ அதே மாதிரி தான் நோட்டை திறந்து வைக்கிறது எவ்வளவு ஈஸியோ அதே போல எளிதான காரியத்திலிருந்து நாம் படிக்க போறோம். So those who have the booklets and the pen with you, can you raise your hand and show me that you're ready? Okay, praise God for that. ரெடியா இருக்கீங்களா? கையை அப்படி தூக்கி காமிங்க, உங்க நோட்டோட பார்க்கணும். Yes. பேனாலாம் இருக்கா? Yes. சரி. Yeah, praise God for that. Now the next step that you need to do is just do what is seen here. இங்க என்ன பாக்குறீங்க? You just need to write a line.
இங்க என்ன பாக்குறீங்க? எழுதுங்க. Okay, first we said there is a blank page, then all that you need to do is put a line here in your blank page. அந்த உங்களுடைய பக்கத்துல, அந்த வெறும் பக்கத்துல அப்படியே ஒரு கோடு போடுங்க. Just a simple line. ஒரு சின்ன கோடு. I'm sure everybody can do it, even children can do that. செய்ய முடியுமா முடியாதா? இல்ல வாடகைக்கு யாரும் வேணுமா? சரி, நீங்களே செஞ்சிருவீங்க. Yes. Now you put an arrow at the beginning. இப்போ அந்த லைன் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு அம்பு போடுங்க. இங்க படத்துல இருக்கு பாருங்க. Just like this, we want you to put a line here and put it at the beginning of that line. ஒரு அம்புக்குறி போட்டு வைங்க. So everything has a beginning and it also has an end. அப்படி என்றால் ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. What is this beginning in this end time event, time of the end? அதாவது இந்த முடிவு காலத்தின் ஆரம்பம் என்று எதை சொல்லலாம்? So above this arrow we want you to write this date 1798. இந்த அம்புக்குறி போட்டுக்கீங்க பாத்தீங்களா? அந்த அம்புக்குறி பக்கத்துல 1798 எழுதுங்க. 1798. We read about that prophecy in the book of Revelation, the 12th chapter. 12வது அதிகாரம் வெளியாகும் புத்தகத்துல அந்த தீர்க்கதரிசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். Because the time of the end begins from 1798. முடிவு காலம் எதுல ஆரம்பிக்கு, எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா 1798ல முடிவு காலத்தின் சம்பவங்கள் ஆரம்பிக்கிறது. Just like how the steam engine starts slowly and picks up speed, that is what I'm going to do as we go along. We will start slowly, but as it picks up steam, I'm going to go much faster. பழைய காலத்துல இந்த நீராவி ட்ரெயின் பாத்திருக்கீங்களா? அது அப்படி மெதுவா ஸ்டார்ட் ஆகும், சிக் சிக் சிக்னு ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் போக போக சிக் 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 ஓடிக்கிட்டு இருக்கும். அதே போல மெதுவா ஆரம்பிச்சு வேகமா போறேன், கவனமா இருங்க. So the question that we ask is, why are we putting this date? ஏன் இதை நாம் கவனிக்க வேண்டும்? Turn your Bibles to Revelation, the 12th chapter and verse 6. 12:6, yeah. வெளியாகும் புத்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்திற்கு கொஞ்சம் வேதத்தை திருப்பிக்காங்க. வசனத்தை கவனிக்க போறோம். எல்லாருடைய எண்ணங்களும் இங்க இருக்கட்டும். There are two texts right here itself, and I want you to read that in verse 6. 6வது வசனத்தை வாசிங்க. வெளியாகும் புத்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனம். Now the reason why yes, good. Yes, it talks about 1260 days. இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது? 1260 ஆண்டுகளை குறித்து பேசுகிறது. You know, the reason why we are going slow is I know there are many people here who will be hearing this for the first time. முதல்ல இந்த செய்தியை நிறைய பேர் கேக்குறீங்க. அதனால தான் மிகவும் தெளிவா ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது மாதிரி டீஸ்பூன் மாதிரி உங்களுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கோம். There are some of you who think you already know about it. இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஏற்கனவே எல்லா காரியங்களையும் தெரிஞ்சிருக்கிறோம். The questions for you will come afterwards, and I hope that you dare be ready to answer them. எனக்கு இதெல்லாம் தெரியும்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கேள்வி இருக்கு, ரெடியா இருந்துக்காங்க. And so let's read another verse that is given in verse 14. 14. 14வது வசனத்துக்கு வருவோம். Yes. 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 Yes, two times are given, two different times in a different way. இந்த வசனத்தை வாசிப்பீங்கன்னா ரெண்டு வெவ்வேறு காலகட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. Now one is 1260 days. ஒரு இடத்துல வாசிக்கிறோம் 1260 நாட்கள். Here it talks about time and dividing of time. இங்க என்ன வாசிக்கிறோம்? காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் ரெண்டு விதமான காலத்தை பார்க்கிறோம். One more text in Revelation 11th chapter and verse 2. இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளியாகும் புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். Yes. 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 It says 42 months.
இங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு இடத்துல 1260 நாட்கள் சொல்லுது. Read the இன்னொரு next இடத்துல காலம், Yes. காலங்கள், அரை காலம். இங்க என்ன வாசித்தோம்? 42 மாதங்கள். Next verse. அடுத்த வசனம் வாசிப்போம். Verse 3. Yes. Yes. Yeah, did you get the time? இங்க அந்த அந்த டைம் வருது, காலம் வருது பாத்தீங்களா? 1260. Yes. So we have 1260 days, we have time dividing of time, then you have 40 and 2 months. பாத்தீங்களா? மூன்று விதமான காரியங்கள். ஒன்று 1260 நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல காலமும் காலங்களும் அரை காலமும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல 42 மாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You know, all three refer to one time which represents 1260 years in time prophecy. நம்முடைய இந்த கால தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில மூன்றுமே 1260 ஆண்டுகளை குறிக்கின்ற கால தீர்க்க தரிசனம். Now, what this time represents is a time when the church will be oppressed. It's a time of the dark ages. இங்கே குறிப்பிடுகின்ற இந்த காலம் எதனுடைய துவக்கம்? திருச்சபை உபத்திரப்படுகின்ற நாட்களுடைய துவக்கம். It begins from 538 AD, and when you calculate 1260 years, it comes to this time. What we have seen is 1798. இந்த கொஞ்சம் அந்த சரித்திரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு நல்ல தெரியும், சபையினுடைய உபத்திரவம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா கிறிஸ்துவுக்கு பின்பு 538வது ஆண்டுல ஆரம்பிச்சது. அந்த 538ல இருந்து வேதம் சொன்னதுபடி 1260 ஆண்டுகளை கணக்கிட்டோம்னா அது எங்க வந்து முடியும்? 1798ல முடியும். Now the same times is also given here. Daniel 11:35, 40, 12:9, all the same thing is also given there. That's why the time of the end begins from 1798. இப்போ ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே காரியத்தை தான் தானியேலின் புத்தகம் 11வது அதிகாரம் 35வது வசனம், 40வது வசனம், 12:9 இதுல பார்க்கிறோம். அப்படியானால் நீங்களும் நானும் எதை புரிந்து கொள்ளணும்னா, திருச்சபையின் அதாவது கடைசி கால நிகழ்வு எங்க ஆரம்பிக்குதுன்னா, திருச்சபை எப்பொழுது உபத்திரப்பட தொடங்கினதோ அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. அது எந்த ஆண்டு? 538வது ஆண்டு. So I have told you that we need to take these events from both the book of Daniel and Revelation. That's what we have done now. ரெண்டையும் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிக்கணும், ஒப்பிட்டு படிக்கணும். தானியேலையும் வெளியாகமத்தையும் ஒப்பிட்டு படிக்கணும். So if it is clear up to now, I want you to raise your hand. கொஞ்சம் புரியுதா? இதுவரைக்கும் நான் சொன்னது புரியுதாங்க? Can I see your hands for those who it is not clear? புரிஞ்சவங்க மட்டும் கையை தூக்குங்க, புரியாதவங்க கையை தயவு செய்து கீழே போடுங்க. Okay, now many of you didn't raise your hand. For those of you who didn't understand, please raise your hand. யாருக்கெல்லாம் புரியல தயவு செய்து வெட்கப்படாம கையை உயர்த்துங்க. Okay, thank you. I will repeat this once again. மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்காங்க. கிளிப்பிள்ளைக்கு சொன்னது மாதிரி மறுபடியும் சொல்றேன். Let's read a couple of verses which is already given here. Daniel the 11th chapter and verse 35. இந்த தானியேலின் புத்தகம் 11வது அதிகாரம் 35வது வசனம். தானியேலின் புத்தகம் 11:35. யாராவது சத்தமா பின்னால இருக்கவங்க வாசிங்க, அப்பதான் கொஞ்சம் கேட்கும். Yes, otherwise we can come there and we can talk to you. இல்ல நடுவுல இருக்கவங்க வாசிங்க, முன்னாலையும் பின்னாலையும் கேட்கும். Yes, go ahead. Yes. ஆ ஆ ஆ ஆ அடுத்த வசனம். Yeah, the word even to the time of the end, that's what I'm looking at. முடிவு காலம் மட்டும் அப்படி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்காங்க புரியாதவங்க. தானியேல் சொல்றாரு முடிவு காலம் மட்டும் அப்படி இருக்கும். So therefore the time of the end begins from this time is 1798. If you read also verse 40, the same thing will be given there. அதே 40வது வசனத்திலே அதே காரியத்தை தான் பார்க்கிறேன். சுருக்கமா சொல்றேன். இந்த வசனத்தை அடிப்படையாய் வைத்து முடிவு காலத்தின் சம்பவம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா 1700 கொஞ்சம் சொல்லுங்க புரிஞ்சவங்க, 1798 ஆரம்பிக்கிறது. So we need to understand that the time of the end begins by the fulfillment of 1260 years prophecy.
இன்னொரு விதத்துல உங்களுக்கு சொல்லணும்னா 538 ஆரம்பித்த உத்தரவம் 1260 ஆண்டுகள் கூட்டி பார்க்கும்போது 1798 முடியுது. எப்ப அது முடியுதோ அப்பதான் கடைசி கால சம்பவம் ஆரம்பிக்கிறது. And if you read the book of Daniel, the 12th chapter also, you'll be able to get these things. We don't have time to go into the details, but I hope at least you understand that when we say the time of the end chart, it starts its beginning from 1798. எது புரிஞ்சாலும் புரியாட்டிலும் ஒன்ன புரிஞ்சுக்காங்க. 1798 இந்த உலகத்தின் முடிவு சம்பவங்கள் ஆரம்பித்தது. And so at least till now, is it clear? Now can I see your hands if it is clear? All those to whom it is clear. So let's begin our journey from this end time of the end, starting from 1798. அப்போ 1798 இருந்து என்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கறத நம்ம வேதத்துல இருந்து ஆராய்ச்சி செய்ய போறோம். So if we have a beginning, மறுபடியும் சொல்றேன், ஒரு ஆரம்பம்னு இருந்ததுன்னா what we need to have? என்ன இருக்கும்? We need to have the end. Just like a journey, you start in one place, you need to get down in another place. பெங்களூர்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஏலகிரி வந்துட்டீங்க, ஏலகிரில ஆரம்பிச்சா பெங்களூர் போயிரணும். Yes, exactly. So I want you to put another arrow here as the end that you're going to put in this. அப்ப என்ன செய்யுங்க, உங்க நோட்ல முதல்ல ஒரு ஆரோ போடுங்க, இன்னொரு ஆரோ இந்த எண்ட்ல போடுங்க, இந்த கடைசில போடுங்க. So is that easy or not? புரியுதா? Yeah, very easy. Okay. இந்த நோட்லாம் செக் பண்ணுவோம் இப்போ. Okay, what are we going to write here? What is the hope of the church? தேவ திருச்சபையினுடைய ஹோப்பா? Your hope. And நம்பிக்கை என்ன? What are we waiting for? எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? It is for the second coming of Jesus. ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். So that is what you need to write, the second coming of Jesus Christ. சரி, அப்படியானால் இந்த அம்புக்குறி 1798 ஆரம்பிக்கணும். இன்னொரு அம்புக்குறி போடுறீங்க, அங்க என்ன எழுதணும்? ஆண்டவருடைய இரண்டாவது வருகை. It's quite easy, isn't it? So you have the time of the end beginning and you have at the end. ரொம்ப கஷ்டம் இல்ல, புரிஞ்சிருப்பீங்க. And we'll go to the next step that we need to understand. The next time frame that we all need to know is called as 1844. இந்த கால தீர்க்க தரிசனத்துல 1798க்கு பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான குறிப்பிடக்கூடிய காலம் 1844. How did we get this? இதை எப்படி இந்த கணக்குக்கு நாம வர்றோம்? Daniel 8:14, the end of that will come to 1844. தானியேலின் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் இந்த முடிவுக்கு வருகிறோம். Now, why is this very important? ஏன் இது மிக மிக முக்கியம்? Let me give you 3 examples so that you will understand, because again, if you look at the teaching outside, it is contrary to the word of God. ஒரு 3 முக்கியமான உதாரணங்களை கொடுக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்காங்க. இன்றைக்கு மற்ற சபைகள் போதிக்கக்கூடிய போதனைகள், அவர்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் அனைத்தும் தேவனுடைய வேதத்திற்கு எதிரானது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 examples Jesus gave that represents his coming. 2 உதாரணங்களை ஆண்டவர் கொடுத்தார், அவருடைய வருகை குறித்த உதாரணங்கள். What are those? One is as it was ஒன்னு என்ன தெரியுமா? in the days of Noah and Lot. Okay? Now, did God know during the time of Noah that the wickedness was great? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, லோத்தின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய வருகையின் போது நடக்கும். இதுதான் கடவுள் கொடுத்த அடையாளம். But did God know that there were wicked cities? கடவுளுக்கு தெரியுமா துன்மார்க்கமான பட்டணங்கள் அந்த பட்டணம் என்று? Yes or no? தெரியுமா தெரியாதா? Yes. தெரியும். But before destruction, something happened. ஆனால் அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக அங்க ஒரு விசேஷ காரியம் நடந்தது. God personally did something. ஆண்டவர் தாமே தனிப்பட்ட முறையிலே தானாகவே ஒரு காரியத்தை செய்தார். Who will give me the answer? யாரு எனக்கு பதில் கொடுப்பது? என்ன ஆண்டவர் செய்தார்? Yes. God personally came to that city. ஆண்டவர் அவராகவே அந்த பட்டணங்களுக்கு வந்தார். Even after the flood, when they were building the Tower of Babel, something happened. Who came personally to inspect? அந்த பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க இல்லையா? நாம் ஒரு வெள்ளம் வந்தா தப்பித்துக் கொள்ளலாம்ட்டு. அப்ப யார் இடைப்பட்டது? But who came to see?
யார் அதை பார்க்க வந்தது? The angels came to see, isn't it? So always you'll remember this pattern. Before destruction, inspection takes place. எப்பொழுதெல்லாம் அழிவை ஆண்டவர் நியமிக்கிறாரோ, ஒரு பட்டணமோ ஒரு இனமோ அழிக்கப்படுவதற்கு முன்பு அதை சோதிப்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறார். Inspection or evaluation takes place before the destruction. அதாவது அதை பரிசோதித்து அதனுடைய காரியங்களை பகுத்தறிவதற்காக ஆண்டவர் வருகிறார். One more example. இன்னொரு உதாரணம் கொடுக்கிறேன். You know the parable of the banquet. Banquet. Jesus told the parable about the banquet. ஒரு விருந்தை குறித்த ஒரு உவமையை வேதத்திலே வாசிக்கிறோம். Where he called everyone to the banquet. எல்லாரையும் விருந்து வீட்டுக்கு அழைத்தார். And he gave them special dress to wear it and sit in the banquet. நம்ம அந்த உவமையில பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து எல்லாரையும் அழைத்து எல்லாருக்கும் விசேஷ திருமண கல்யாண வஸ்திரத்தை கொடுத்தார். Before the banquet, what took place? அங்க என்ன நடந்தது? திருமண விருந்து ஆரம்பிப்பதற்கு முன்பாக inspection took place. பரிசோதனை நடத்தப்பட்டது. When one man was not wearing the wedding garment, he was thrown out. அந்த பரிசோதனையில ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்ததை பார்த்து அவன் தூக்கி எறியப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். In the same way, we do all that. Before you get your results, what should take place? அதே போலதான் நமக்கு ஒரு முடிவுக்கு முன்பாக என்ன நடக்கும் தெரியுமா? பரீட்சை. Yes. Examination, investigation must happen before the result. முடிவுக்கு முன்பாக, முடிவு தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாக சோதிக்கப்பட வேண்டும். You'll find when Jesus comes, he's coming to give rewards. ஆண்டவர் இயேசு தாமே அவனவனுக்குள்ள வெகுமதியை அளிப்பதற்கு வருகிறார் இந்த பூமிக்கு. Before Jesus comes and gives reward, what must take place? ஆண்டவர் நம்முடைய வெகுமதியை கொடுப்பதற்கு வருவதற்கு முன்னால என்ன நடக்கணும்? Inspection, evaluation must take place. பரீட்சை, சோதனை, ஆய்வு நடக்க வேண்டும். And that is what 1844 is all about. அதாங்க 1844 என்பது வேற எதுவும் அல்ல, பரிசோதிக்கப்படுகின்ற காலம், ஆய்வு செய்யப்படுகின்ற நாட்கள். This is the time when the investigation has begun, the books have been opened, and the evaluation is taking place in heaven. நல்ல புரிஞ்சுக்காங்க. இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை கேள்விப்படாதவங்க, 1844 ஆண்டுல ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் பரலோகத்துல அந்த ஆய்வை தொடங்கினார், சோதனையை தொடங்கினார். Let's read one statement and pick up speed. Revelation, the 14th chapter, and we know the first angel's message that is given here in verse 7. 7வது வசனம் 14வது அதிகாரம் வெளிப்படுத்தின புத்தகத்துல முத்தூதின் முதல் தூதனுடைய செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு. Let's read that. வெளியாகும் புத்தகம் 14வது அதிகாரம் வாசிக்கிறோம். 7th verse. 7வது வசனத்திலிருந்து. Yes. 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 It says here, the first angel says, the hour of judgment, fill in the blanks, has come. அந்த வசனம் என்ன சொல்லுது? அவன் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. Two more texts to make you understand this important day. நீங்க புரிந்து கொள்வதற்காக இன்னும் ரெண்டு வசனம் கொடுக்கிறேன். Acts 3:19 and Acts 17:31. இந்த ரெண்டையும் வாசிப்போம். அப்போஸ்தலரின் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம் 17:31. Yes. 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 Here Peter is saying that repent and be baptized so that your sins will be blotted out. When the time of refreshing shall come. So blotting out, he's talking about the future time. பேதுரு எழுதுற வசனத்தை நல்லா கவனிப்போம். நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரும்போது உங்களுடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு ஏதுவாக நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்படி என்றால் ஒரு காலத்தை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். I want you to jump to Acts, the 24th chapter and verse 25. 24வது அதிகாரம் 25வது வசனம் அப்போஸ்தலரின் புத்தகத்துல வாசிப்போம். Yes. Yes. Yes.
Now, in front of Felix, Peter was saying, judgment to come. That means in the future. பெலிக்ஸ் முன்னால பவுல் நின்னு பேசுறாரு, இனி வருகின்ற நியாய தீர்ப்பை குறித்து பேசினாரு. அப்போம்னா நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று பேசினார். But when we come to the book of Revelation 14:7, it says judgment has come. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து பெலிக்ஸ் முன்னால பேசினாராம். வெளிப்படுத்தல மூன்றாவது தூதனுடைய முதல் தூதனுடைய செய்தி, நியாய தீர்ப்பு வந்தது, அங்க வரப்போகுதுன்னு சொன்னாரு, இங்க வந்ததுன்னு சொல்றாரு. So from 1844, all of us are living in the time of judgment. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1844வது ஆண்டிலிருந்து வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும், நீங்களும் நானும் நியாய தீர்ப்பின் நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So this is an important event. The examination is going to begin. இன்றைக்கு ஆய்வு நடக்கிறது, சோதனை நடந்து கொண்டிருக்கிறது, பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. So if the time of the examination, if it is 10 o'clock, has begun, what should happen? இப்போ ஒரு பரீட்சை நடக்கிறது என்றால், ஒரு தேர்வு நடக்கிறது என்றால், அடுத்து என்ன வரும்? அடுத்து என்ன வரும்? Before the result, before you started writing the examination, 3 hours is the examination. What should happen? The examination must stop, isn't it? The bell is rung and say the time is 12 o'clock. Take your sheets. பரீட்சை எழுதிருக்கோம்ல, எல்லாம் 9 மணிக்கு பேப்பரை கையில கொடுத்தாங்கன்னா நைட் 5 மணி வரை எழுத முடியாது. பேப்பரை கையில புடிங்கிடுவாங்க. 12 மணிக்கு எக்ஸாம் முடிச்சாகணும். Result will come later on, but the paper will be completed on that date. ரிசல்ட் 3 மாசம் கழிச்சு ஜூன்ல தான் போடுவான். அதுக்கு முன்னால அன்னைக்கே எழுதின பேப்பரை கையில எடுத்து கட்டி கொண்டு போயிடுவான். And so if this is the examination, which we call it as investigative judgment, there should be a time when the examination is going to finish. இப்போ நன்றாக புரிந்து கொள்வோம். ரிசல்ட் வருவதற்கு நாட்கள் இருந்தாலும் கூட பரீட்சையை எழுத ஆரம்பித்தால் முடிப்பதற்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருப்பது போல நம்முடைய வாழ்விலும் இந்த நியாய தீர்ப்பை ஆரம்பித்திருக்கிறது என்றால் அது முடிப்பதற்கான காலமும் ஒன்று இருக்கிறது. That is called as the close of probation. அந்த நியாய தீர்ப்பு முடிகின்ற அந்த வேளைக்கு, அந்த நேரத்துக்கு இன்னொரு பேர் தான் தவணையின் காலம் முடிவடைதல், கிருபையின் காலம் முடிவடைதல் என்று பேரு. The examination time is over. முடிஞ்சு போச்சு, பரீட்சை நேரம் முடிஞ்சு போச்சு. You'll find several examples. Noah, the door was shut. வேதத்துல அநேக உதாரணத்தை பார்க்கிறோம். நோவாவின் காலத்துல பேழையின் கதவை பூட்டினார் தேவதூதன். Last night we learned again the door shutting for these 5 foolish virgins. கடந்த இரவு ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். அந்த 5 புத்தியற்ற கன்னிகைகளுக்கும் திருமண வாசலுடைய கதவு அடைக்கப்பட்டது. Now, how many of you have understood up to now? இதுவரை புரியுதா? Yes. கொஞ்சம் புரிஞ்சிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Yeah, we praise God for that. Now, let me ask you just again, trying to remind you what had happened. When did the 5 foolish virgins wake up? எப்போ அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் விழித்துக் கொண்டார்கள்? முதல் கேள்வி யாரு சொல்றது? Did they wake up before the door was shut, or after the door was shut? Yes. Before. And that's what we need to understand. They woke up much before the close of probation, and yet they did not make it. கிருபையின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்பாகவே விழித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்களால் உள்ள போக முடியல திருமண வீட்டுக்குள்ள. And that is what should terrify each one of us, because we need time for preparation, and if we don't start in earnest today, we cannot make it. Even though the probation, if you think that the probation is somewhere in the future, we will not be able to make it. கிருபையின் காலம் முடிவதற்கு நாட்கள் இருந்தாலும் கூட உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆயத்தமாகி இந்த வேலையிலே நாம் இறங்காவிட்டால் கிருபையின் காலம் முடிவடைவதற்கு முன்பாகவே நாம் இந்த உலகத்திலே விடப்பட்டிருப்போம். Why is it so? ஏன்? Because the children of Israelites did not run through the wilderness. ஏன் தெரியுமா? வனாந்தரத்தின் வழி அவர்கள் ஓடல, நடந்து போக வேண்டியது இருந்தது. We need to experience and develop the character as we go through the wilderness. That is why it takes time. வனாந்தரத்தின் அனுபவத்திற்கு ஏற்ற குணங்கள் நமக்குள் வர வேண்டும். பாலைவனத்தின் அனுபவத்தை சந்திப்பதற்கு எதுவாக நம்முடைய குணங்களும் சிந்தனைகளும் மாற வேண்டும். Many of the people, the remnant people, are waiting for Sunday law so that now they can start fasting and praying.
நாம் பொதுவாக என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், பிசாசு எந்த எண்ணத்திலே நம்மளை வைத்திருக்கானா, சண்டேலா வரட்டுன்னு டிவியை பார்த்து கொண்டிருக்கிறோம். We will never be able to make sudden preparation for Sunday law by looking at the headlines. அங்க சண்டேலா வந்த பிறகு தலைகீழனால ஒண்ணும் பண்ண முடியாது. We need to look at our heart and the word of God to prepare for the Sunday law. நம்முடைய இதயத்தை உய்த்தாராய்ந்து பார்ப்போம், தேவனுடைய வேதத்தை உய்த்தாராய்ந்து பார்ப்போம். அதுவே நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு பெரும் ஆயத்தமாக இருக்கும். Because we need to know that the judgment begins from the house of God. எங்கே ஆரம்பிக்கிறது நியாய தீர்ப்பு? தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கின்ற வேலையாய் இருக்கிறது. In 1 Peter 4:17, if you take pride that you belong to the remnant church. 1 பேதுரு புத்தகம் 4:17 அத வாசிக்கிறோம். உண்மையாகவே மீதமான திருச்சபையின் அங்கத்தினர் என்று பெருமை பாராட்டிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், the judgment is going to begin with you and me. நல்லா புரிஞ்சுக்காங்க, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு உங்களுக்குள்ள ஆரம்பிக்குது, எனக்குள்ள ஆரம்பிக்குது. And if I'm a preacher, it begins with me first before it can begin with you. உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிற நானாக இருப்பேன் என்றால், இந்த நியாய தீர்ப்பு எனக்குள்ள ஆரம்பிக்கிறது. I hope we understand that. புரியுதா? புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேங்க. So therefore, if you want to be Sabbath school leaders or a bishop or a pastor or anything, know that the judgment will begin with you first before it can go to your members. நல்லா புரிஞ்சுக்காங்க. ரீஜன் டைரக்டரா, செக்ஷன் பிரசிடென்டா, யூனியன் பிரசிடென்டா இருக்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்காங்க, நியாய தீர்ப்பு முதல்ல உங்கள ஆரம்பிக்கும். And that's why preparation cannot be made in a hurry. எனவேதான் ஆயத்தம் என்பது அவசர கதியில ஃபாஸ்ட் ஃபுட் ரேட்ல செய்ய முடியாது. Yeah, I think our pastor had really told us we cannot have a fast food type or a fast track type of preparation. ஒண்ணும் முடியாதுங்க. அவசர ரசம், அவசர சாம்பார்லாம் வைக்க முடியாது. We need to begin today. இன்றைக்கே நாம் ஆயத்தமாக வேண்டும். So I hope we have taken enough time to make this understand. From now we are going to pick up speed and go as fast as we can. இப்போ இதுவரை இன்ஜின் அப்படி ஸ்லோவா போயிட்டு இருந்தது, இன்னும் வேகம் போகுது. தயவு செய்து கவனித்திருப்போம். Now let me ask you a question and then we'll begin. Among these lines or the times that we have, which is the most important time that we must focus? இங்கே ஒரு 3 காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு 1798, இன்னொன்னு 1844, இன்னொன்று ஆண்டவருடைய இரண்டாவது வருகை. இந்த மூணுல எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? Is it before the close of probation or after the close of probation? Before, you said it right. And so we are going to focus because all of us want to make it to heaven. Amen to that? Amen. Yes. நாம் அனைவரும் பரலோகத்தில் இருக்கும்படியாய் நாம் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. Because after the close of probation, doesn't matter whatever takes place, we are on the right side and we don't have to worry. நாம் இப்பொழுது இருக்கின்ற இடம் சரியான இடம். இந்த இடத்திலே நம்முடைய ஆயத்தத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். And so we are going to look at now this time from the close of probation to Jesus comes, it is called as the day of the Lord. இப்போ நல்லா புரிஞ்சுக்காங்க, இந்த கிருபையின் காலம் முடிவடைந்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இருக்கின்ற கால அளவுக்கு பேரு ஆண்டவருடைய நாள், தேவனுடைய நாள் என்று பேரு. If you have understood up to now, I hope that this has been given to you. This is the end time chart. How many of you got this? If you have not got, I will ask all the volunteers to go kindly distribute this. This is the end time events. We have the same thing also in English, which is the last day events. இந்த கடைசி நாளின் சம்பவங்களை சரியாக பட்டியலிட்டு தொகுத்து இதுல கொடுத்திருக்காங்க. தயவு செய்து வாங்கி தியானத்தோடு ஆராய்ச்சி பண்ணுவோம். Now let me ask you a question. How many of you are seriously interested in knowing about these events? Let me see your hands. இப்போ கொஞ்சம் தயவு செய்து தூங்கிக்கிட்டு இருக்கவங்களும் கையை உயர்த்த வேண்டாம். கேட்கிற கேள்வியை நல்லா புரிஞ்சுக்காங்க. உண்மையிலேயே இந்த சம்பவங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேரு மனசுல கையை வச்சு சொல்லுங்க விரும்புறீங்க? Let me see your hands. Praise God for that. Sir. Otherwise, if you're not interested, we'll close it and then we'll ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல அப்படினா சொல்லிருங்க, மூடி வச்சிட்டு பேசாம உட்கார்ந்துறேன். Now let me tell you, all these events are recorded in a wonderful book called as The Great Controversy. இந்த அனைத்து காரியமும் மிக தெளிவாக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்துல இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. So first question, how many of you already have this book?
இந்த புத்தகம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? Yes. How many of you? Oh yeah. How many of you already have this book, Great Controversy? இந்த மாபெரும் போராட்ட புத்தகம். Praise God. How many of you have read this book? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? We praise God for that. If you have the book on the shelf, please take it from today or when you go back home, start reading, because whatever I'm going to tell is all here. ஒருவேளை வீட்ல செல்ஃப்ல இருந்தா எடுத்து வாசிங்க. எங்கேயாவது தூக்கி பழைய துணி இருக்க இடத்துல போட்டுருப்பீங்கன்னா மறுபடியும் புத்தகத்தை எடுத்துட்டு கேட்டு வாங்கிட்டு போய் வாசிங்க. Now I want to let you know, those of you who do not have the book and would like to have the book, I want to see the hands of those who would like to want to have the book. புத்தகம் வேணும் அப்படினு நினைக்கிறவங்க கையில தூக்குங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். Okay, we praise God for that. Right behind you have the people with the counter. If you raise your hand, either they will come or you can go one by one and give your name. This is costing very cheap, you know, and we want you to pay that price because you will start reading. If it is given free to you, you will be throwing it. சும்மா ஃப்ரீயா கிடைச்சா அதனுடைய அருமை தெரியாது. ஒரு சின்ன விலைக்கு இந்த புத்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம். You know, pastor had been saying people are taking so much food and throwing it in the dustbin. இந்த சாப்பாட்டு நேரத்துல நிறைய பேரு நிறைய சாப்பாடை வாங்கி பாதி சாப்பிட்டுட்டு பாதியை தொட்டில கொட்டுறாங்க. So also all these materials which are expensive, they have distributed freely. You are only collecting it and probably some of it will be just thrown here and there. இன்னைக்கு நிறைய பேர் சும்மா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி எல்லாத்தையும் ஒரு பைக்குள்ள போட்டு திணிச்சு கொண்டு போய் எங்கயாவது தூக்கி தள்ளிட்டு போயிருந்தோம். So that's the reason why I want you to maybe raise your hand or see that you get a book. And this is only costing about 25 rupees. What I want you to do is take this today, but you can pay it tomorrow. 25 ரூபாய் தான், தயவு செய்து நாளைக்கு போகும்போது வாங்கிட்டு போங்க. So I want to let you know that take this as a privilege, because everything that I'm going to say will be found there. இது ஒரு பாக்கியமா நினைங்க. வாங்கிட்டு போங்க. வெறும் 25 ரூபாய் தான். அதை கூட கொடுத்து நான் வாங்கி படிக்க முடியாதா என்ன? நாளைக்கு போகும்போது தயவு செய்து புத்தகத்தை வாங்கிட்டு போவோம். There's another book called Desire of Ages about the life of Jesus Christ. This is the best book that you can have on the life of Jesus. ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து படிப்பதற்கு மிக சிறந்த புத்தகம் இந்த Desire of Ages, யுகங்களின் வாஞ்சக புத்தகம். ரொம்ப அருமையான புத்தகம். Okay, so as we remain quiet, I'm going to now pick up speed and we are going to go to the next important event. சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. தயவு செய்து அமைதியா இருப்போம். Quickly, நாம் சத்தியத்துக்குள்ள கடந்து போறோம். Quickly, I'm going to run through the events in the day of the Lord, which Pastor Michael will be taking tomorrow, so you will know some of the things in detail. இப்போ நான் உங்களுக்கு ஒன்னு சொன்னேன். கிருபை காலம் முடிவடைந்ததிலிருந்து கிறிஸ்து வரும் வரைக்கும் இடையே இருக்கின்ற அந்த காலங்களை எப்படி அழைப்பார்கள்? தேவனுடைய நாள் என்று அழைப்பார்கள். அப்பொழுது என்ன நடக்கும் என்பதை சொல்றேன். So we are looking from the time of the close of probation. We are not focusing too much because the most important thing is before the close of probation. So I will just simply enumerate the events. So close of probation till the coming of Jesus Christ, it is called as the day of the Lord. The texts are given here in Jeremiah 46 and everything is given there. So let's quickly see what these events are. இது எது என்பதை கொஞ்சம் தியானிக்க போறோம். Now, you know, in the morning also Pastor Michael had told that this time from here to here is called as the great time of trouble, a time of trouble such as never was since there was a nation. இந்த கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகின்ற காலகட்டம் இந்த உலகத்திலே மிக உபத்திரவத்தின் நாட்களாக இருக்கும் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. Because two reasons. One is in intensity it is going to be the greatest. ரெண்டு காரணம். ஒன்னு அதனுடைய தன்மை, வேகம். Number two, the Spirit of God is withdrawn and there is no intercession taking place in heaven. ஒன்று அந்த காலத்தில் நடக்கின்ற உபத்திரவத்தினுடைய தீவிரம். இரண்டாவது ஆண்டவருடைய ஆவியானவர் பூமியை விட்டு எடுக்கப்பட்டு போய் விடுவார். That's the reason why this world will be the worst place scenario, worst place to be. ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லாதபடினாலே உலக பாவத்தின் உச்சத்திலே இருக்கும். You will find that, you know, by the time the close of probation takes place, simultaneously there will be a death decree. For God's people. Yes, for God's people. இந்த உலகம் பாவத்தின் உச்சத்திலே இருக்கும்போது
கிருபையின் வாசல் அடைக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மரண தண்டனை கொடுக்கப்படும். From the time of the death decree onwards till Jesus comes, there is another time which is called as Jacob's time of trouble. இதை கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்வோம். கிருபையின் காலம் முடிவடைந்து கிறிஸ்து வருவரைக்கும் உள்ள காலம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்படக்கூடிய நாட்களாக இருக்கும். அதே காலத்தில் தானே அந்த காலத்தை இன்னொரு வார்த்தையால் வேதம் சொல்கிறது, யாக்கோவின் இக்கட்டு காலம் என்று வேதம் சொல்கிறது. Just like how Jacob was wrestling to see that he was reconciled to God, you'll find God's people will be on their knees praying and asking God to see that every sin is removed from their life. They do not know, what has happened, but they will be praying that they will be found among God's people. யாக்கோவுடைய அனுபவத்திலே தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் ஆதியாகமம் புத்தகம் 32வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். யாக்கோவு ஆண்டவரோடு போராடி தன் பாவங்களை அறிக்கையிட்டவனாக தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்திற்காக அழுது கெஞ்சின அதே அனுபவத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்கள். ஏனென்றால் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்ற நிச்சயம் அவர்களுக்குள் இல்லாதபடியினாலே ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது யாக்கோவை போல போராட வேண்டிய நிலையிலே தேவனுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். Just before Jesus comes is the time of Armageddon. Again, we have a topic tomorrow. You'll be learning more about that. அதை குறித்து இந்த ஆர்மகெதோன் என்ற காரியத்தை குறித்து பின்னால் அதிகமாக கற்றுக்கொள்வீங்க. Now, we will come back now to see what are the events that will be taking place before the close of probation. இப்போ மறுபடியும் இந்த கிருபையின் காலம் முடிவடைவதற்கு முன்பாக என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் வேகமா கொஞ்சம் நினைவுபடுத்த விரும்புறேன். During the time of the day of the Lord, you will also have the 7 last plagues that are being poured, and that's why it is going to be very அந்த கிருபையின் காலம் முடிந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிற காலகட்டத்துல தான் அந்த 7 வாதைகள் ஊற்றப்படும் துன்மார்க்கரின் மீது. All the details are given in that chart, but I want to bring out this time from 1844 onwards till the time of the close of probation is the time for the third angel's message. இப்போ 1844 நியாய தீர்ப்பின் நாளிலிருந்து கிறிஸ்து வருகை வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை முத்தூதின் காலம் என்று அழைக்கலாம். The first and the second angels have already started in 1840 onwards. Morning you have heard about the special events taking place and how the Ottoman Empire had come to an end in 1840. From that time onwards, the first and the second angel's message had been sounded. இந்த ஒட்டமான் துருக்கி வீழ்ச்சி அடைந்ததற்கு அடுத்து தொடர்ந்து முத்தூதினுடைய முதல் 2 தூதுகளும் பிரசங்கிக்கப்படுகிறது. And so from 1844 we are living in the time of the third angel's message. இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்பது முத்தூதின் காலம். What is the third angel's message? முத்தூதி என்றால் என்ன? It's a warning against receiving the mark of the beast and also making an image to the beast. முத்தூதின் அதாவது மூன்றாம் தூதனுடைய தூது என்பது மிருகத்தின் mark and the image of the beast. அதாவது மிருகத்தின் சொரூபத்தை குறித்தும் not to receive his mark or his number. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு மூன்றாம் தூதனின் எச்சரிப்பு எந்த விதத்திலும் மிருகத்தின் முத்திரையோ சொரூபத்தையோ நீங்கள் பெறக்கூடாது என்பதற்காக தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு. That's why every Christian must know what is the image of the beast, what is the mark of the beast, so that we can avoid it. எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி இந்த மிருகத்தின் சொரூபம் என்றால் என்ன, மிருகத்தின் முத்திரை என்றால் என்ன, நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். Let me ask you a simple question to make us understand this. What is the seal of God? ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், தேவனுடைய முத்திரை என்றால் என்ன? கொஞ்சம் புதுசா கத்துக்கிட்டவங்க சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். Yes, the seal of God is following God's word, God's commandments, and following his commandments, especially the Sabbath. That is the seal of God. நல்ல புரிந்து கொள்வோம், தேவனுடைய முத்திரை என்பது வேற எதுவும் அல்ல, தேவனுடைய குணங்கள் நமக்குள் உருவாகும் பொருட்டு தேவனுடைய கற்பனைகளுக்கும் விசேஷமாய் 4வது கற்பனைக்கும் நம்மை அர்ப்பணிப்பது, அதன்படி இருப்பது. This is called as the seal of God. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது தேவனுடைய முத்திரை என்று அழைக்கப்படுகிறது. The other one is called as the mark of the beast. It is not God's mark, it is the beast's mark. இன்னொரு வார்த்தையை வேதத்துல வாசிக்கிறோம், மிருகத்தின் முத்திரை. That means it is man-made laws
enforced, and people following that is called as the mark of the beast. உங்களுக்கு புரிய முடியாது சொல்ல வேண்டும் என்றால் மனிதர்களுடைய சட்டதிட்டங்கள், மனிதர்களுடைய கட்டளைகள். So in other words, something that is against or opposite to God's commandments and God's Sabbath will automatically become the mark of the beast. ஏழாவது நாளாகிய ஓய்வு நாளோ தேவனுடைய முத்திரை என்று அழைக்கப்படும் போது அதற்கு எதிராய் வேலை செய்கிற கிரியை செய்கிற இன்னொரு நாள் மிருகத்தின் முத்திரை என்று அழைக்கப்படுகிறது. So the warning must take place before the close of probation. இது எப்போ நடக்கும் என்றால் கிருபையின் காலங்கள் அடைக்கப்படுவதற்கு முன்பாக நடக்கும். Because God wants all the people of the world to be saved in his kingdom. தேவன் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி பூமியின் அனைத்து குடிகளும் அவருடைய ராஜ்யத்திலே பங்கடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். We have learned that very soon these laws called as Sunday laws will be passed. சீக்கிரமாக இந்த உலகத்தின் மீது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்று அழைக்கப்படுகிற சண்டே லா பிரகடனப்படுத்தப்படும். We have already learned enough about that. நாம் ஓரளவுக்கு அதை போதுமான அளவுக்கு கற்றிருக்கிறோம். So quickly we will see how close we are to that time. இப்போ இந்த சண்டே லா என்று அழைக்கப்படுகிற ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கு எவ்வளவு பக்கத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். Now the next event we are living, if you think that we are living, this is the time we are living now. இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இதுன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, now the reason why I put the arrow a little far off is so that I can put my writing. It is not that we are really far off from the Sunday law. You have already learned how close we are. ஏதோ ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருவதற்கு ரொம்ப வருஷங்களாகும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்க தேவையில்லை. மிக மிக அருகாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now you'll find that something is happening in front of us which is called as the union of churches. இந்த உலகம் முழுவதும் ஒரு முக்கியமான நிகழ்வு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன நிகழ்வுனா சபைகளின் ஐக்கியம் என்ற ஒரு. This is not the true unity in the spirit. இந்த சபைகளின் ஐக்கியம் என்று இன்றைக்கு சபைகளின் தலைவர்கள் பேசுகின்ற வார்த்தை என்பது சத்தியத்தின் அடிப்படையில் இணைகின்ற இணைப்பு அல்ல. This is an external coming together on certain issues and bases which is not based on the word of God. ஒரு சில காரியங்களை நிறைவேற்றுவதற்காக வேதத்தில் இல்லாத சத்தியத்துக்கு விரோதமான ஒரு சில காரியங்களை செய்வதற்காக வெளியாக சபையின் தலைவர்கள் ஒன்று கூடி சபையின் ஐக்கியம் ஐக்கியம் என்ற வார்த்தையை பேசுவதை கேட்கிறோம். You know, we are approaching the end time and Satan is going to work with greater intensity to see that this comes to an end. இந்த பிசாசானவன் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள காலம் குறுகிய காலம் என்பதை அறிந்து இதற்கு முன்பு எப்பொழுதும் செயல்பட்டிராத விதத்திலே மிக தீவிரமாக இந்த காரியங்களை கொண்டு வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். What is this union? Where the Protestant world is going to join with the Catholic Church in unison. இந்த சபைகளின் ஐக்கியம் அப்படினா வேற ஒண்ணும் கிடையாது. கத்தோலிக்க அந்த சங்கமும் புரோட்டஸ்டன்ட் சபைகளும் ஒன்றாக சேருகின்ற காலம். Now those of us who are here belong to either of these groups. Those of us who are here either are Catholics or Protestants. நம்ம இங்க இருக்கிற கூட்டத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணே இங்க கேத்தலிக்ல இருப்போம், இல்லை என்றால் புரோட்டஸ்டன்ட்ல இருப்போம். But yesterday we had seen, Pastor Michael had told how they have been signing the documents to come together. அருமையான போதகர் மைக்கேல் அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் திருச்சபையின் தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு சில உடன்படிக்கையை கையெழுத்திட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஒப்பந்தத்தை கையெழுத்திடுகிறார்கள். There will be a threefold union taking place. மூன்று நான்கு ஒரு மனிதர்கள் ஒன்றாக சந்திக்கின்றார்கள். The Protestants, it says here, of United States will be the foremost in stretching their hands across the gulf and grasp the hand of spiritualism. They will reach over the abysses to clasp the hands of the Roman power. ஆவிக்குரிய மார்க்கத்தை தழுவிக்கொள்வதற்கு தன்னுடைய கரத்தை நீட்டி முன்னணியிலே நிற்கின்ற நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. ஆவி மார்க்கத்தை தழுவுவதற்கு தன்னுடைய கரத்தை நீட்டுகின்ற முதல் நாடு அமெரிக்க நாடு. Let's look at some news items. Liberty Magazine says if Christians unite, we can do anything. We can pass any law or any amendment. இந்த லிபர்ட்டி மேகசின்ல மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனித்து பாருங்க. நாம் கிறிஸ்தவர்களாக ஒன்று சேர்வதனாலே எந்த சட்டத்தையும் இந்த உலகத்திலே நிறைவேற்ற முடியும், எதையும் நாம் சாதிக்க முடியும்.
For unity to take place, Protestantism must be destroyed, and that's what it says, death for the Protestantism. இப்பொழுது எல்லாரும் ஒன்று சேர்ந்து வர வேண்டும் என்றால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய எதிராக இருக்கக்கூடியவர்கள் அழிக்கப்பட வேண்டும். And so Protestantism must be destroyed in order to have this union. இந்த சீர்திருத்த மார்க்கம் என்று சொல்லி லுத்தரன் காலத்திலே சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் அல்லவா, அந்த சீர்திருத்தம் அழிக்கப்பட்டால்தான் நாம் ஒன்று சேர முடியும். Here it says churches agree that Pope has overall authority. இப்பொழுது எல்லா புரொட்டஸ்டன்ட் சபைகளும் போப்புவே எல்லாவற்றிற்கும் தலையானவர் என்பதனை ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். Now this was said by the Anglican Church or the Protestants. This is not said by the Catholic Church. கத்தோலிக்க சபை இந்த வார்த்தையை சொல்லல, இந்த ஆங்கிலிக்கன் சபை புரொட்டஸ்டன்ட் சபை இதை சொல்லுகின்றார்கள். In fact, they say that he has the spiritual authority over the churches. நம்முடைய நோக்கம் நாம் ஒன்று சேர வேண்டும், கத்தோலிசம் நம்மை தலைமை தாங்க வேண்டும். Here you find evangelicals and Catholics joining together. இன்றைக்கு இந்த சபைகள் அனைத்தும் கத்தோலிக்க சபையோடு கரம் சேர்க்கின்ற ஒரு காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். The Orthodox Church and the Catholic Church coming together. இந்த ஆர்த்தடாக்ஸ் பழமையான சபைகள் கத்தோலிக்க சபையோடு சேர்ந்து ஒன்று சேர்கின்ற காரியங்களை நாம் பார்க்கலாம். Even Billy Graham saying that Pope is like an evangelist. இந்த பில்லி கிராம் என்று அழைக்கப்படுகின்ற புரொட்டஸ்டாண்டனுடைய ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பிரசங்கி போப்புவை நமது தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம் என்று அறைகூவல் விடுவிக்கின்றார். Here you'll find that people with the Pope with all kinds of religions joining together in this unity. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், உலகத்தில் உள்ள அனைத்து மத தலைவர்களும் போப்போடு சேர்ந்து நின்று எடுத்துக்கொண்ட படம் இந்த படம். All the churches, evangelicals and all that joining together, and who is in the center? No doubt it is the Roman Catholic Church. இந்த படத்தை பாருங்க, சுவிசேஷ சபைகள், சீர்திருத்த சபைகள் எல்லாம் எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா, நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க, அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். You'll find that another one, it says, moreover proclaim, declare and pronounce that it is altogether necessary for salvation of every human being to be subject to Roman pontiff. இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்பும் கத்தோலிக்க சபையை சார்ந்தது என்பதனை நாம் தீவிரமாக பிரசங்கிக்கவும் நிறைவேற்றவும் வேண்டும். இது யார் சொல்றதுன்னா, மற்ற திருச்சபையின் தலைவர்கள் சொல்றாங்க. You'll find that there is not only between the Catholic Church, a one world religion is joining together. இதோடு இன்னொரு மார்க்கமும் சேர்ந்திருக்கிறது. And you'll find one of the greatest preachers of Protestantism has manufactured another religion called as Chrislam. It's a bridge between Islam and Christianity. இதோடு இஸ்லாமும் சேர்ந்திருக்கிறது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். Again, amalgamation, all types of people. Here you have Hindu representations, you have all types of people, the Muslims, the clerics, everyone is there joining hands together with Pope Francis. இங்க பாருங்க, அங்க ஒரு அம்மா நின்னுட்டு இருக்காங்க போப் பக்கத்துல. யார் தெரியுமா? பேர் யாருக்காவது சொல்ல முடியுமா? ஆமீர்தா. அந்த அம்மா இந்து மார்க்கத்தினுடைய ரெப்ரசன்டேஷனா அங்க போப் கிட்ட போய் நிக்கறாங்க. And so you will find that the line of distinction between the Christians and other people are being erased to come together in one unity. அந்த கோடு, அந்த பிரிவு பிளவனை தெளிவாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருப்பதை பார்க்கிறோம். Let's look at the next event. அடுத்து என்ன நடக்கிறது பார்ப்போம். Now once this union takes place, there is something called as the false latter rain. இந்த சபைகள் எல்லாம் ஒன்று சேரும்போது இத கொஞ்சம் மனசுல வச்சுக்காங்க. இப்படி சபைகள் எல்லாம் கத்தோலிக்க தலைமையின் கீழ் ஒன்று சேரும்போது இன்னொரு நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னா, போலியான பின்மாரியின் ஆவி ஊற்றப்படும். There is always a principle, the counterfeit comes before the true. என்றைக்குமே ஒரு அடிப்படை தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுவான், ஒரு அசல் வருவதற்கு முன்பாகவே போலி வருகிறது. You'll find all this kind of excitement which has actually started. These are not the Protestants, these are the Catholic people. இந்த ஆவேச மார்க்கனு அந்த அடிச்சி துள்ளி உருண்டு பரண்டு வர்ஷிப் பண்றாங்களா, இது கத்தோலிக்க சபையில காணப்படுகிற ஒரு சம்பவம். They are singing, dancing, embracing just like the charismatic experience. ஆடி பாடி உருண்டு புரண்டு ஆவேசத்தோடு சத்தமிட்டு அலறி
Why? ஆராதனை செய்கின்ற ஆராதனை Why is இன்றைக்கு it? எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. Why is it? Because in Vatican II Council, the Catholic Church decided to bring in the Protestants together. We must change their worship style into a charismatic worship style. இரண்டாவது வாட்டிக்கன் சங்கத்துல கத்தோலிக்க சபை ஒரு முடிவெடுத்தது, இந்த புரோட்டஸ்டன்ட் சபைய விசுவாசிகளை நம்முடைய ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஆவேச மார்க்கமான தொழுகையை நாம் நடத்த வேண்டும், நம்முடைய தொழுகையை மாற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை கத்தோலிக்க சபை எடுத்தது. That's the reason why we have this contemporary worship style. அதனாலதான் இன்றைக்கு கத்தோலிக்க சபையிலும் இந்த கூத்துக்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. You see it on the TV, you see it everywhere. You know, Christianity and worship had totally changed into a worship style or something like the cinema style. இன்னைக்கு பாருங்க, இந்த யூடியூப்ல எடுத்து பாருங்க, ஆராதனைகள் அவலட்சணமா கேவலமா உருண்டு பிறண்டு அலறி இன்றைக்கு ஆராதனைகள் நடக்குது. All this worship is in the Christian churches. இத பாருங்க, இது எப்படி இருக்கு? கபேரா டான்ஸ் மாதிரி இருக்கு. எங்க நடக்குது கபேரா டான்ஸ்? சபைக்குள்ள நடக்குது. In the name of choreography and all these kind of things, this human invention has come into the church. You can see here Christian hip hop, you know, taking place right within the church. கிறிஸ்தவ என்ன சொல்றதுன்னா துள்ளு நடனம், இடுப்பாட்டு நடனம் இன்னைக்கு சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. So they have these new inventions, gospel magicians, gospel rock, praise dancing, gospel puppets, clowns, discs and cafes, gospel theatrics and drama, all this kind of invention that you don't find in the word of God. சபைக்குள்ள எதெல்லாம் வந்துச்சு? கிறிஸ்தவ மாயஜாலம் இது புதுசா வந்திருக்கு இன்னைக்கு சபைக்குள்ள. You can see this taking place right in the church. அங்க என்ன நடக்குன்னு பாருங்க. மாரியம்மா கோயில் திருவிழால கூட இப்படி நடக்காது. This is called as the Holy Spirit. எதுக்கு பேரு? என்ன பேரு? There cannot be, நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும், ஆவியானவரின் ஊற்றப்படுதல். There cannot be greater blasphemy than to invent something and to name it after the most holy name. இந்த உலகத்திலேயே இருக்கின்ற தேவதூஷணத்துல பெரிய தேவதூஷணம் தானாகவே ஒன்றை உருவாக்கி கொண்டு அதற்கு ஆவியானவருடைய பின்மாறி என்று பெயரிடுவதுதான் உலகத்திலே மிகப்பெரிய தூஷணம். These people are called as prophets, and you see what they're doing. A shame in the church. அவரை பாருங்க, பிரேக் டான்ஸ் ஆடுறாரு. ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்காருன்னு பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு ஒருவர். Now you might be laughing about this, but you go to the churches outside, you'll find this happening, and the members are being deceived looking at this. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இத்தகைய ஆராதனையை நோக்கி ஈர்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். No point in sitting here and laughing. We need to take this message outside and get them out of this deception. இன்றைக்கு உலகத்திற்கு நீங்களும் நானும் கொடுக்க வேண்டிய செய்தி, இன்றைக்கு நடக்கிற ஆராதனை அல்ல, அது தேவனுடைய தொழுகை அல்ல என்ற செய்தியை நீங்களும் நானும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். It's a sad state when the church has disintegrated, leaving the word of God and getting into all this emotional experience. தேவனுடைய வேதத்தை தூக்கி தள்ளிவிட்டு உதறி எறிந்துவிட்டு தாங்கள் செய்வதுதான் ஆண்டவருடைய சத்தியம் என்று சொல்லுகின்ற ஒரு அவலட்சணமான நிலைமையை சபைகளிலே பார்க்கிறோம். Let me ask you a simple question. Is this a Christian church or a pagan church or a pagan place? இது பார்க்கிறதுக்கு எப்படிங்க தெரியுது? கிறிஸ்தவ சபை மாதிரி தெரியுதா இல்ல மாரியம்மன் கோயில் திருவிழா மாதிரி தெரியுதா? Now this one, you tell me, is this the church or is it outside the church or some other place? இங்க பாருங்க, அந்த பெண்கள் கும்மி அடிக்கிறது, இங்க ஏதோ இந்த கோலாட்டம் பாடுறது, இதெல்லாம் பாருங்க. None of this is Christian, and yet both of them resemble together. அது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் செய்கின்ற ஒரு செயல். அதே செயலைத்தான் இன்றைக்கு சபைகள் செய்து கொண்டிருக்கிறது. அதை நாம் வெகுவாக ரசித்துக் கொண்டிருக்கிறோம். The next event will be these false miracles will be taking place. அதற்கு அடுத்து ஒரு அசல் வருவதற்கு முன்பாக போலி வரும். There is something called as slaying in the spirit, where people are rolling and falling and all kinds of events taking place here. இங்க பாருங்க, அங்க பாஸ்டர் அப்படி கையை நீட்டுவாரு, பொத்துன்னு விழுவான். இப்போ புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், காலை அப்படி மடக்கி கராத்தே அடிக்கிறான், அங்க இருக்கவன் விழுறான். And so these events are taking place, these miracles under the influence of evil spirit, and you can see this. They are trying to cast out devils by doing that. அந்த பாருங்க அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. You'll find these events again taking place. This man is asking people, they're falling off, one after the other. Is it a drama or is it a religious experience? இது எப்படி தெரிகிறது?
என்ன நடக்கிறது, நம்மை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சற்று சிந்திப்போம். சிரிப்பதற்காக அல்ல, சிரிப்பதோடு கூட சிந்திப்பதற்காக ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கின்ற ஒரு காரியங்கள் இவைகள். Jesus said in Matthew 15:13, it says, every plant that my Father has not planted shall be rooted out. என் பிதாவினால் நடப்படாத நாற்றெல்லாம் வேரோடு புடுங்கப்படும். False miracles like this man has been resurrected, and you'll find after a few days he dies again. ஒரு செத்தவன் உயிரோட வந்துட்டாங்க. எங்க இருந்து? பெட்டில இருந்து உயிரோடு வந்தான். ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். கொஞ்ச நாள்ல மறுபடியும் செத்து போனான். This is what is happening because Jesus said in Matthew 24:24, false Christs and false prophets will come. வேதம் நம்மை தெளிவாக எச்சரிக்கிறது. கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். This is the influence of the false latter rain. இவைகள் அனைத்தும் போலியான பின்மாரியின் அனுபவம். Right after this there will be a shaking time. அதற்கு பின்பு சபையிலே நடைபெறுகின்ற காரியம் அசைவின் காரியம். It says here the mighty shaking has commenced and it will continue to happen. ஒரு மாபெரும் அசைவு இன்றைக்கு சபைகளிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து நீடிக்கும். There are 3 phases in this shaking. 3 காரியம் உண்டு இந்த அசைவாட்டுதல. Shaking comes through false doctrines. ஒன்று பொய்யான சத்தியத்தினால் சபைக்குள்ளாக அசைவு உண்டாகும். Shaking comes through a straight testimony. That means when you hear the message of God and you don't accept it, you'll be shaken out. சத்தியத்தை சத்தியமாக சொல்லும்போது சபைக்குள்ளாக அசைவு வரும். If you don't accept the truth, you'll be shaken out. அப்படி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். The last one will be persecution. கடைசியாக உபத்திரவத்தின் மூலம் சபை அசைக்கப்படும். So those who remain, so every one of us will be attacked through false doctrines, through true testimony and through persecutions. நாம் ஏதாவது ஒரு விதத்திலே அசைக்கப்பட வேண்டும். ஒன்று பொய்யான போதகத்தால் அசைக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் ஒரு தேவன் சபையிலே வருகின்ற உபத்திரவத்தினால் அசைக்கப்பட வேண்டும். ஒன் மோர், through testimonies. மெய்யான சத்தியத்தை கேட்பதினால் நாம் பிரிக்கப்பட வேண்டும், அசைக்கப்பட வேண்டும். It says a small number will be left behind to be saved in God's kingdom. கடைசியாக வேதனையோடு சொல்லப்படுகின்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, மீந்திருப்பவர்கள் கொஞ்ச பேரா இருப்பார்கள். Just like the persecution from the time of the dark ages, it is going to continue. இருண்ட காலத்தில் நடந்த அதே உபத்திரவத்தின் நாட்கள் தேவனுடைய திருச்சபைக்கு முன்பாக வரும்போது அநேகர் மருள விழுந்து அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி போகும்போது தேவனுடைய கூட்டமாய் நிலைத்திருப்பவர்கள் வெகு சிறிய கூட்டம். The mark of the beast will be followed by the death decree. அதற்கு பின்பு மிருகத்தின் முத்திரை தரிப்பிக்கப்பட்டு அதற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். You know why there is no persecution now? Although there is persecutions outside, we are all enjoying the comfort. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம இந்தியாவை எடுத்து பார்ப்போம். எவ்வளவு உபத்திரவத்தை அப்படி வெளி உலகம் சந்தித்து கொண்டிருக்கும் போது நம்ம சுகமா இருக்கிறோம். Because there is no revival, persecution is not there. நல்ல புரிந்து கொள்வோம். திருச்சபை இன்னும் எழுப்புதலை காணவில்லை. என்றைக்கு திருச்சபை எழுப்புதலையும் சீர்திருத்தத்தையும் காண்கிறதோ அன்றைக்கு இந்த திருச்சபைக்கு உபத்திரவம் உண்டு. If we are revived and start preaching the gospel like Paul and the disciples, persecution will immediately come. எழுப்புதல் அடைந்தவர்களாய் சத்தியத்தை சத்தியம் என்று என்றைக்கு இந்த திருச்சபை அறிவிக்கிறதோ அன்றைக்கு இந்த திருச்சபையின் உபத்திரவனால். So you'll find that during the shaking time, after that you'll find that the Sunday laws will be established. திருச்சபையிலே ஒரு அசைவு உண்டான பின்பு ஞாயிறு ஆசரிப்பு உலகத்திலே பிரகடனப்படுத்தப்படும். After that, from the time the Sunday law has been passed, it is called as the little time of trouble. அப்படி ஞாயிறு ஆசரிப்பு இந்த உலகத்துல வந்த பின்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தை ஒரு மிக குறுகிய little time of trouble. உபத்திரவ நாட்கள் என்று நாம் சொல்லலாம். From that time onwards, the mark of the beast will be established. From that time onwards, the mark of the beast will be enforced. அந்த காலகட்டத்தில் இருந்து மிருகத்தின் முத்திரை தீவிரமாக்கப்படும். We have already seen in the news how the Sunday laws are coming. Some of them are already in place. இதை குறித்த செய்தியை நம்ம கொஞ்சம் கேள்விப்படுறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். Now I'm going to rush through quickly because we need to finish this and then go to the next மிக வேகமாய் கொஞ்சம் போறேன், தயவு செய்து கவனமா கேளுங்க. Now in order for this Sunday law to be established, you need to know, the Bible tells us there will be 3 groups of people coming together. மறுபடியும் சொல்றேன், ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு
மூன்று வல்லமைகள் ஒன்று சேர வேண்டும். மூன்று பவர்கள் ஒண்ணா வரணும். மூன்று வல்லமைகள், which is represented as the three frogs that are going to come and are going to deceive the whole world. வேதத்துல தீர்க்கதரிசனத்துல வாசித்து பார்த்தோம்னா மூன்று தவளைகள் என்று யோவான் எழுதுகிறார். No, Revelation 16 chapter verse 13 onwards, you'll find these three frogs. What are these three frogs? வெளியாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் மூன்று தவளைக்கொப்பான ஆவிகள். எது அந்த தவளைக்கொப்பான ஆவிகள்? You'll find that one is the dragon. ஒன்று பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம். The second one is the beast. இரண்டாவது மிருகம். The third one is the false prophet. மூன்றாவது கள்ள தீர்க்கதரிசி. The dragon represents all the other world religions. இந்த வலுசர்ப்பம் எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவை அறியாத மற்ற அனைத்து மார்க்கங்களையும் குறிக்கிறது. The beast represents the Catholic power. மிருகம் எதை குறிக்கிறது என்றால் கத்தோலிக்க மார்க்கத்தை குறிக்கிறது. The false prophet represents false Protestantism, which is not based on the word of God. கள்ள தீர்க்கதரிசி எதை குறிக்கிறது என்றால் பொய்யான சீர்திருத்த சபையை குறிக்கிறது. All three combine their forces together to bring in these laws and to enforce persecution. இவைகள் மூன்றும் சேர்ந்து ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கட்டாயப்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவார்கள். Let me ask you a question. If all the three forces combine together in the world, who is left now? Who is left now? Who else is left? நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த மூணு பவர் வல்லமைகள் சக்தி ஒண்ணா சேர்ந்துருது. அப்ப யார் மட்டும் தனியா விடப்பட்டிருக்கா? Who else is left? Only the true people of God are left. ஒரே ஒரு வல்லமை, அது தேவனுடைய திருச்சபை, மீதமான திருச்சபை. We need to belong to that group. அந்த திருச்சபையில் சொந்தமா இருக்க விரும்புகின்றோமா? How many will be deceived? How many will be deceived? யாரெல்லாம் வஞ்சிக்கப்படுவார்கள்? Revelation 13:3 it says all the world will be deceived, those who do not, முழு உலகத்தையும் பிசாசு வஞ்சிப்பான். முழு உலகமும் வஞ்சிக்கப்படும். whose names are not written in the Lamb's book. தேவ ஆட்டுக்குட்டியின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராதவர்கள் அதை வணங்குவார்கள். Now we come to the time of the most important event which I'm going to describe, which we need to know, which is called as the latter rain. இப்ப கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள போறேன். மிக மிக முக்கியம். பின்மாரியின் ஆவி ஊற்றப்படுதல். The latter rain will fall on those people who have already prepared themselves. யாருக்கு பின்மாரியின் ஆவியின் வல்லமை ஊற்றப்படும் என்றால் யார் ஏற்கனவே தங்களை ஆயத்தப்படுத்தி பரலோகத்தின் பிள்ளைகளாய் ஒப்பு கொடுத்து வாழ்கின்றார்களோ அவர்கள் மீது பின்மாரியின் ஆவியானவர் ஊற்றப்படுவார். If we need to be a part of the latter rain, begin the preparation from today onwards. தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர் கடைசி நாட்களிலே உங்கள் மீதும் என் மீதும் ஊற்றப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கே அதற்காக ஆயத்தப்படுவோம். The Sunday laws will come in 4 stages. இந்த ஞாயிறு ஆசரிப்பு என்பது 4 காலகட்டங்களாக உலகத்திலே அறிமுகப்படுத்தப்படும். All this is given in Revelation 13 chapter. இது எல்லாம் Revelation 13 chapter. வெளியாகம புத்தகம் 13வது அதிகாரத்திலே இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The first one is suggestion. First stage is suggestion. முதலாவது எது அப்படினு கேட்டிங்கனா ஆலோசனை. Second one is implementation. இரண்டாவது அதை நிறைவேற்றுதல். The third one is legislation. மூன்றாவது சட்டபூர்வமாக்குதல். And finally you will find persecution and death decree is going to come. நான்காவது உபத்திரப்படுத்தப்பட்டு மரணத்திற்கு ஒப்புக்கொடுத்தல். As you see the news, which stage do you think we are in? இந்த நாளையும் பாருங்க. முதல்ல என்னது சொல்லுங்க? சண்டேலா கொண்டு வருவதற்கான ஆலோசனை. இரண்டாவது நிறைவேற்றப்படுதல். மூணாவது enforcement. அதை கட்டாயப்படுத்துதல், நிர்பந்தப்படுத்துதல். The fourth one. நான்காவது yes, கொலை செய்யப்படுதல், உபத்திரப்படுத்தப்படுதல். yes, and that's the time when we will not be able to buy and sell. அந்த காலகட்டம் வரும்போது வாங்கவோ விற்கவோ முடியாது. You'll find that persecution is there everywhere, and you'll find Christians are giving their lives for Jesus Christ. உலகம் முழுவதும் உண்மையாக வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் மீது உபத்திரவம் கட்டவிழ்த்து விடப்படும் போது அநேக தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய ஜீவனையும் பாராது ஆண்டவருக்காக சத்தியத்திற்காக நிற்பார்கள், ஜீவனை கொடுப்பார்கள். This persecution is going to be worse than at any time it has taken. இந்த உலகம் தோன்றிய நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் தோன்றாத
மகா பெரிய உபத்திரவத்தின் நாட்கள் தேவனுடைய பிள்ளைகள் மீது அந்நாட்களிலே வரும். In the name of economy, in the name of climate, in the name different names, this kind of a force will come. பொருளாதார மந்தநிலை என்று சொல்வார்கள், இயற்கை சூழல் பாதிக்கப்பட்டது என்று சொல்வார்கள். அனைத்துக்கும் ஒரே நோக்கம், தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் You can see already legislation is already taking place where Italy is saying Sunday holidays we must be able to enforce. இத்தாலி நாட்டிலே மிகவும் ஒரு காரியத்தை மறுபடியும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஞாயிறு ஓய்வு என்ற காரியத்தை. This is the time that we need to be prepared for the latter rain. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பின்மாரியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். It says before the work is closed up and the sealing of God's people is finished, we shall receive the outpouring of the Spirit of God. தேவனுடைய வேலை முடியும் முன்பாக, தேவனுடைய பிள்ளைகள் முத்திரையை பெற்றுக்கொள்ளும் முன்பாக, தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்பட்ட அனுபவத்தை திருச்சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். Only those who are living up to the light that they have will receive greater light. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வெளிச்சத்துல உண்மையா இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே அதை காட்டிலும் மேலான வெளிச்சம் கொடுக்கப்படும். It says at the commencement of the time of trouble, which is the little time of trouble, we were filled with the Holy Ghost and we went forth and proclaimed the Sabbath more fully. மிக குறுகிய உபத்திரவத்தின் நாட்களில் தானே ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு அனுபவத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் முன் சென்று உலகத்திலே தேவனுடைய சுவிசேஷத்தை வல்லமையாய் பிரசங்கிப்பார்கள். God will use humble instruments in order to finish this work. ஆண்டவர் இந்த மகத்துவமான வேலையை முடிப்பதற்கு தாழ்மையுள்ள பணிவுள்ள ஆத்துமாக்களை தேடிக் கொண்டிருக்கிறார். Under the influence of the latter rain, the loud cry will be given. ஆவியானவரின் பின்மாரியின் அனுபவம் ஊற்றப்படும் போது உரைத்த சத்தம் உலகம் முழுவதும் கேட்கப்படும். Then the sealing will take place for all the people who have accepted the truth. கிறிஸ்துவை அறிந்து கொண்ட எல்லோரும் அந்த நாட்களே முத்திரையிடப்படுவார்கள். And followed by the death decree, and we will have the last event, which is already told, the overwhelming deception or overmastering deception, where Satan will come and impersonate Christ. இந்த காலகட்டத்தில் தானே நான் நேற்று சொன்னது போல இந்த உலகத்தை வஞ்சிக்கத்தக்க மாபெரும் வஞ்சகம் பிசாசு தானே கிறிஸ்துவின் உருவத்தில் பூமிக்கு வருவான். So this is what we are awaiting now. Now according to our understanding, where do you think we are in this end time chart? இப்போ கொஞ்சம் யோசிப்போம். ஒரு 4 காரியத்தை சொன்னேன், இதுல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? If you have to draw you have already have your books, I want you to point out where we are. இப்போ அந்த நோட்ல கொஞ்சம் காரியங்களை செஞ்சிருக்கீங்களா? இப்போ சொல்லுங்க, இப்போ இந்த 4 கட்டத்துல எந்த கட்டத்துல நாம இருந்துகிட்டு இருக்கோம்? We are very close at the end of time when even the probation will be closed. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, காலம் இனி இல்லை, முடிவு காலத்தின் முடிவிலே நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். If we have to wake up, we need to make quick time so that we prepare ourselves, be imbued with the Holy Spirit and be a part of God's people. எழுந்தவர்களாய் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்றால், ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இதுவே நேரம், இதுவே தருணம். இப்பொழுதே ஆயத்தப்படுவோம். இப்பொழுதே ஆயத்தப்படுவதற்கு நாமே ஒப்பு கொடுப்போம். Let's spend our time in the Word of God, in fellowship, coming together, reading and preparing ourselves. நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்று சேர்ந்து இருப்போம், ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம், ஒன்று சேர்ந்து சத்தியத்தை வேதத்தை ஆராய்ச்சி செய்வோம். How many of us would want to be a part of that group who would be willing to receive the latter rain? ஆண்டவருடைய பின்மாரியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் அந்த கூட்டத்தில் இருக்க விரும்புகின்றவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படும் போது அந்த கூட்டத்தில் இருப்பதற்கு எதுவாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. We praise God for that. Shall we all stand as we are going to pray? ஜெபிக்க போறோம். யாவரும் எழுந்து நிற்போமா? And we ask God so that He will be able to empower us. And I will ask Pastor Rajkumar to just come and pray for us as we close this session. நாம் இந்த பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். யாரும் சத்தம் போட வேண்டாம். பின்னால் இருந்து சத்தம் கேட்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சத்தியத்தை கேட்டோம். முடிவு காலத்தின் முடிவுக்கு வந்து விட்டோம். இந்த நாட்களில ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் காத்திருப்போம். போதகர் நேசகுமார் அவர்கள் அர்ப்பணிப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அந்த ஆதி அப்போஸ்தல அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் கலந்து செல்ல வேண்டும்.
எங்கள் தேவன் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தை அறிந்திருக்கிறப்பா. ஒருவேளை இங்கே இருக்கிற பிள்ளைகள் முதல் முறையாக இந்த சத்தியத்தை கேட்டுப்பாடு சொன்னால் அதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் கெஞ்சிருக்கிறோம். இதை இன்னும் திரும்ப திரும்ப வாசிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாருங்கப்பா. இந்த 2300 ராப்பகல் தரிசனத்தை புரியாதபடிக்கு தானியேல் அதையே நினைத்து நினைத்து வியாதிப்பட்டு போனார். ஆண்டவரே, அவருடைய நினைப்பை அறிந்த என் தேவன் காபிரேல் தேவதூதனை அனுப்பி நம்முடைய பிள்ளை புரிந்து கொள்ள மட்டுமாய் நீங்கள் விளக்கினீர்கள் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல நம்முடைய பிள்ளைகள் விலைக்கு சொன்ன இந்த அருமையான சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்கு இன்னும் அதை அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவியானோரோடு கூட வாழ வேண்டும் என்கின்ற பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகள் கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். கல்லான இதயத்தை மாற்றுங்கப்பா. சதையான இதயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த சத்தியம் மிக முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. போலியான அதிசயங்கள், போலியான அற்புதங்கள், போலியான சுகமளிக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து, கள்ள போதகத்திலிருந்து, கள்ள தீர்க்கதரிசிகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பிரித்தெடுக்கும்படியாய் அடியேன் செபிக்கிறேன் ஆண்டவரே. மிக முக்கியமாய் பெருமைகளில் இருந்து, சுயத்தில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பிரித்தெடுக்கும்படியாய் அடியேன் செபிக்கிறேன். வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் ஆகிலும் ரட்சிப்பை இழந்து போகக்கூடாதபடிக்கு ஆண்டவரே, ரட்சிப்பை அலட்சியம் பண்ணாதபடிக்கு, சத்தியத்தை மிதித்து போடாதபடிக்கு அவருடைய செவிகளை திறந்தருளும்படியாய் அடியேன் செபிக்கிறேன். அவருடைய செவிகளை திறந்தருளுங்கப்பா. அவளுக்கு நல்ல மனதை கொடுங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய சத்தியத்தை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்கின்ற இருதயத்தை அவருடைய உள்ளத்தில் கொடுக்கும்படியாய் அடியேன் செபிக்கிறேன். ஆவியானவர் இறங்கும்படியாய் செபிக்கிறேன். அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். தாவீது சொல்லுவது போல ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. ஆவியானவர் சொல்லுகிறதை காதவளவன் கேட்க கடவான் சொல்லுகிற பிரகாரமாய் செவிட்டுத்தனமான காதுகளை திறந்தருளுங்க அப்பா. ஏனோதானா என்று வாழ்கின்ற வாழ்க்கை போதும் அப்பா. உமக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் செய்யபடியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடபடியாய் ஜெபிக்கிறோம். ஏனோதானா என்றால் அப்பா, உம்முடைய முகம் பார்க்கணும், உம்மோடு வாழணும் ஆண்டவரே. உமக்காய் உபத்திரவப்படணும். இந்த சரீரத்திலே நாங்கள் படுகின்ற எல்லா பாடுகளும், வேதனைகளும், கண்ணீர்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் வர முடிவு வேண்டும். எங்கள் ஆண்டவர் வர வேண்டாம், அவரோடு கூட நாங்கள் வாழ வேண்டும். அந்த பாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரும்படி ஆட்சேபிக்கிறோம். நல்ல செய்தியை கொண்டு வந்த ஆண்டவரே, உம்முடைய மகனை அபிஷேகிங்கப்பா. அநேக பிள்ளைகளுக்கு எடுத்து பயன்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். இன்னும் நாங்கள் கேட்க போகின்ற சத்தியங்களையும் ஆண்டவரே நல்ல இதயத்தோடு கற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரே நல்ல உள்ளத்தோடு கூட புரிந்து கொள்வதற்கு நீங்க கொடுத்த கிருபையின் காலத்தை, நீங்க கொடுத்த தவணையின் காலத்தை, இந்த சோதனையின் காலத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வேறொரு ஆசை இல்லைப்பா, உம்மை தவிர. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே.